அறிவும் தாமே பெறவே அவர் தந்ததனால் பூமேல் மயில் போயரமை புனவீர் நாமேல் நடவீரினியே உருவாயுளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மது திறந்த திராவிடனை திருநாடும் தர்க்க சிறு பிறை நுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி. விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நம் அனைவரையும் வரவேற்றிட மிஸ்டர் டாக்டர் வி. ஆல்பர்ட் பிரேம்குமார், the President, Para Tribal Federation of India, Director, University Schools of Sports அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் எனது மருத்துவ சுவாமிஜி அவர்களை வருகை என வரவேற்கின்றேன். அவருடைய இந்த ஊக்குவித்தல் காரணமாக பல மாணவர்கள் இன்டர்நேஷனல் லெவலில் போயிருக்காங்க, நேஷனல் லெவலில் போயிருக்காங்க. குறிப்பாக இந்த பேரா ஸ்போர்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணுங்க. இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸாக நிறைய பேர் அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. இதனை நமது முருமகா சன்னிதானங்களின் அவர்களின் பெருங்கரங்களால் I declare the ESS Kids Feast 2026 opening. அவர்கள் கௌரவிக்க உள்ளார்கள். இதோ கௌரவமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவர்களுக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்கின்ற மகாகவியினுடைய கவிதையை சொல்லி யூனிவர்சல் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்கின்ற விளையாட்டு அமைப்பு நம்முடைய டிடிஎஸ் பள்ளியில் இணைந்து நடத்துகின்ற யூனிவர்சல் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மீட் என்று சொல்கின்ற இந்த குழந்தைகளுக்கான விளையாட்டு இங்கு நம்முடைய விளையாட்டு மைதானத்தில் தொடங்கி இருக்கின்றது. பாராட்டுக்குரிய டாக்டர் ஆல்பர்ட் பிரேம்குமார் அவர்களுடைய நல்ல முயற்சியிலே பல ஆண்டுகளாக பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டும் சென்ற மாதத்திலே மாணவர்களுக்கான போட்டிகளை நடத்தினார். அப்பொழுது தெரிவித்தார், எல்லா பள்ளிகளிலும் பெரும் மாணவர்களுக்காக நடக்கின்றது, குழந்தைகளுக்கான போட்டிகள் யாரும் நடத்தவில்லை என்று கேட்டார்கள். அதற்காக இந்த போட்டியை நடத்துகின்றேன் என்று ஆர்வத்தோடு சொன்னார். அந்த மாணவருக்கான போட்டியில் 1000க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டார்கள். இன்றும் ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்திருப்பது பாராட்டுதலுக்கு உரியது. நீங்கள் பாரதி சொல்வது போல ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று சொல்வது போல குழந்தைகள் வகுப்பறையிலேயே அமர்ந்திருப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு உள்ளத்திலே இருக்கின்ற வேறு விதமான திறமைகளை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. இதற்கான ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆல்பர்ட் பிரேம்குமார் அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் உள்ளிட்ட
மேடையில் இருக்கின்ற சான்றோர்களுக்கும் அவர்களோடு இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளியினுடைய விளையாட்டாசிரியர் தினேஷ்குமார், அதுபோல சிஎம்எஸ் மெட்ரிக் பள்ளியினுடைய விளையாட்டாசிரியர் ஆறுமுகம், டேனியல் ஆல்பர்ட் போன்றவர்கள் எல்லாம் இதற்கு உறுதியாக இருந்ததை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவளெல்லாம் வழிநடத்துகின்ற வகையிலே நம்முடைய பள்ளியினுடைய ஆசிரியர்கள், மாணாக்கர்கள், பல்வேறு பள்ளியிலே இருந்து குழந்தைகள் எல்லாம் அழைத்து வந்திருக்கின்ற அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி, வெற்றியுரையை காட்டிலும் இது போல ஒரு வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. எப்பொழுதுமே வகுப்பறையிலேயே அமர்ந்திருப்பது, அதில் இருந்து வெளியிலே வந்து இது போல ஒரு இடத்திலே, புதிய இடத்திலே ஒரு புதிய அனுபவத்தை இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இளம் வயதிலே கிடைப்பது ஒரு அறிவு. அதற்கான ஒரு முயற்சிக்கு நம்முடைய இந்த நேரத்திலே பிரேம்குமாருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி, இதை பங்குவதற்காக வந்திருக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, எதிர்காலத்தில் இந்த குழந்தைகள் பல்வேறு துறைகளிலே, விளையாட்டுத்துறை, படிப்பு, வேறு துறைகளிலே ஒரு நல்ல மாணாக்கர்களாக வருவதற்கு எல்லாம் உள்ள இறைவனை சிந்தித்து வாழ்த்துகின்றோம்.